வணக்கம். இன்றைய உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை செயல்படுத்த முற்பட்டதால் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறாரா என்று பார்க்க இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் பாகிஸ்தானின் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பாகிஸ்தான் தாரிக்-இ-இன்சாப் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான் கானுக்கு ஒரு வழக்கில் 10 ஆண்டுகளும் ஒரு வழக்கில் 14 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாகிஸ்தானுக்கு உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த ஒரே கேப்டனுமான இம்ரான் கான் நீதிக்கான பாகிஸ்தானின் இயக்கம் என்ற பொருள்படும்படி பாகிஸ்தான் தாரிக்-இ-இன்சாப் என்ற கட்சியை 1996ஆம் ஆண்டு துவங்கினார். பாகிஸ்தானை மாற்றி மாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சிக்கு மாற்றாக இந்த கட்சியை இவர் துவங்கினார். 1997 மற்றும் 2002 ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் பங்கு பெற்று 2 தேர்தல்களிலும் ஒவ்வொரு இடங்களை மட்டுமே வென்றது. 2008 தேர்தலை உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் காரணமாக புறக்கணிப்பு செய்தது. 2013 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அக்கட்சி 35 இடங்களை வென்றது. 2018 பாகிஸ்தான் அரசியல் வரலாற்றிலேயே மிக அதிகமாக 16.9 மில்லியன் வாக்குகள் பெற்று 149 இடங்களை வென்றது. சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. மிகப்பெரிய மக்கள் எதிர்பார்ப்புடன் ஆட்சிக்கு வந்த இம்ரான் கான் பொருளாதாரத்தின் மீதான கோவிட்-19 தாக்கம் மற்றும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்த போதும் மக்கள் நலன் சார்ந்து மின்சாரம் மற்றும் எரிபொருட்கள் விலையை குறைத்தது ஆகியவற்றால் டாலருக்கு நிகரான பாகிஸ்தானிய ரூபாய் மதிப்பு குறைந்தது. பாகிஸ்தானில் பொருளாதார குழப்பம் ஏற்பட்டது. மற்ற நாடுகளின் அழுத்தங்கள் காரணமாக, குறிப்பாக அமெரிக்கா, தங்கள் நாட்டின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க கூடாது என்று திட்டவட்டமாக அறிவித்த இம்ரான் கான் ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை செயல்படுத்த முற்பட்டார். சீனாவுடனான நட்பை மேலும் அதிகப்படுத்தினார். ரஷ்யாவுடன் புதிதாக நட்பை உருவாக்க முயன்றார். உக்ரைனுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை ரஷ்யா துவங்கிய போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்தார் இம்ரான் கான். மேற்கத்திய நாடுகளின் வேண்டுகோளை புறக்கணித்து ரஷ்யாவினுடைய ராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மறுத்துவிட்டார். இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலகம் அவரை பதவியில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை துவங்கியது. அவரது கூட்டணியில் இருந்த சிறிய கட்சிகளை ஆட்சி கவிழ்ப்பிற்கு தூண்டிவிட்டது. மார்ச் 7 அமெரிக்காவின் மத்திய மற்றும் தெற்கு ஆசியாவிற்கான துணை செயலாளர் பாகிஸ்தான் தூதருடன் நடந்த கலந்தாய்வின் போது ஒரு ரகசிய செய்தியை தெரிவித்திருந்தார். இதே நிலை நீடித்தால் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் அமெரிக்கா மற்றும் மேற்குலகின் நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்றும், ஒருவேளை இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் எல்லாம் பழைய நட்பு நிலைக்கு மாறும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த தகவலை பொதுக்கூட்டம் ஒன்றில் வெளியிட்ட இம்ரான்கான் தான் அமெரிக்காவின் அடிமையாக இருக்கப் போவதில்லை என்பதால் தன்னை பதவியில் இருந்து நீக்க அமெரிக்கா முற்படுகிறது என்று கூறியிருந்தார். அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக எதிர்க்கட்சிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தனது மறைமுக ஆதரவை தெரிவித்தது. எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். வெளிநாட்டு தலையீடுகளை காரணம் காட்டி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பை நடத்த சபாநாயகர் மறுத்துவிட்டார். அதன் பிறகு தனது அரசை கலைத்துவிட்டு புதிய தேர்தல்கள் நடத்துமாறு குடியரசுத் தலைவரிடம் இம்ரான்கான் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை ஏற்க மறுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பை பாராளுமன்றத்தில் நடத்த உத்தரவிட்டது. ஓட்டெடுப்பில் இம்ரான்கான் தோல்வியுற்று பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இம்ரான்கானின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் முழுமையும் கலவரம் மூண்டது. கலவரத்தில் ஈடுபட்டவர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்தது. இம்ரான்கானுக்கு ஆதரவாக செயல்பட்ட சில ராணுவ உயர் அதிகாரிகளும் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். முக்கிய தலைவர்கள் தலைமறைவாயினர். இராணுவத்தின் ஆசியுடன் கட்சி உடைக்கப்பட்டது. இவற்றிற்கு பிறகும் இம்ரான்கானின் செல்வாக்கு குறையவில்லை. மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாரான அவர் மீது ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தான் பதவியில் இருந்தபோது சவுதி மன்னர் அளித்த ஒரு பரிசு பொருளை அரசு பெட்டகத்தில் ஒப்படைக்காமல் தங்களே வைத்துக் கொண்டதற்காக அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 ஆண்டுகள் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்குமாறும் கடந்த ஆகஸ்ட் 5, 2023 தீர்ப்பளிக்கப்பட்டது. இம்ரான்கான் தனது கட்சியின் புதிய தலைவராக கோஹார் அலிகான் என்பவரை நியமித்தார். புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் உட்கட்சி தேர்தல்களை முறையாக நடத்தவில்லை என்ற காரணம் காட்டி அக்கட்சி பயன்படுத்தி வந்த கிரிக்கெட் பேட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது. அக்கட்சி வேட்பாளர்கள்
பொது சின்னம் எதையும் பெறாமல் தனித்தனி சின்னங்களில் நின்று தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலையில்தான் நேற்று அரசின் ரகசியங்களை பொதுவெளியில் கசியவிட்டதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தான் பிரதமராக இருந்தபோது தனது பார்வையில் இருந்த ஒரு ரகசிய தகவல் காணாமல் போனது தொடர்பாக இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அரசுக்கு வந்த பரிசு பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றார் என்ற குற்றம் சாட்டி 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 ஆண்டுகள் எந்த பொறுப்புகளும் வகிக்கக்கூடாது என்ற தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை இம்ரான்கான் சிறை வைக்கப்பட்டிருந்த ராவல்பிண்டி சிறையில் நடைபெற்றது. சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய இம்ரான்கானின் வழக்கறிஞர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த வழக்குகளும் தன்மேல் பதியப்பட்டுள்ள ஏனைய நூற்றுக்கணக்கான வழக்குகளும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அவரின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்புக்கு பிறகு தனது எக்ஸ் தளத்தில் அமைதியான முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறும் பிப்ரவரி 8 நடக்கும் தேர்தலில் தங்கள் கோபத்தை வாக்குச்சீட்டில் வெளிப்படுத்துமாறும் இம்ரான்கான் தெரிவித்திருந்தார். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில்.